ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆதி யோகி ஈஷா ஃபவுண்டேஷன் சென்னையிலேருந்து எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தேன், விச் இஸ் அரவுண்டு 250 சம்திங் வந்தது. நம்ம வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர், அது வந்து கரெக்டாக சொல்ல போனோம்னா 10:50க்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்போம். ஓவராலாக ஒரு ட்ராவல் வந்து டைமிங் வந்து ஒரு 4 to 5 hours இருக்கும். தட்ஸ் ஆல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் எங்கே நிற்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி நம்மளோட அலெக்ட் பண்ண சீட்டில் போய் உட்கார்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எப்பயுமே வந்து ட்ரெயின் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். அது எங்கே நம்ம போனாலும் நம்ம பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது ஒரு தனி விதமான அனுபவமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஒரு அனுபவம் இருந்தது. கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு காஃபி போட்டு நம்மளோட பர்த் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட போனோம். முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாம் வந்து கோயம்புத்தூரில் ஈஷா ஃபவுண்டேஷன் பார்த்துருப்போம். ஆனால் பெங்களூர்கிட்ட ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது பெரும்பாலான நபருக்கு. ஆனால் பெங்களூர்கிட்டையும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ட்ரெயினை வந்து ரீச் ஆகிட்டோம். ட்ரெயின் ரீச் ஆகி சர்ச் பண்ணி கடைசியாக நம்மளோட சீட்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அப்படியே ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த மெஜஸ்டிக் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்து நம்ம வந்து இப்போது ஆரம்பிக்குது. யூஸ்வலாக வந்து டைரக்ட் பஸ்ஸஸ் இல்லை. அதனால் ஒரு ஆப்ஷன் என்னென்னா தேவநெல்லி பெங்களூர் மெஜஸ்டிக் டு தேவநெல்லி டு சிக்பங்கபுரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ. பாதி இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. அதான் நான் வந்து சிக்பங்கபுரா அப்படிங்கிற அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். பேரே பார்த்திங்கன்னா வாயில் நடையில் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நம்ம அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நம்மளோட பயணத்தை வந்து தொடரணும். ஆதி ஈஷா ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த போர்டு வந்து இப்படி தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு மலை பிரதேசத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் குவாரிஸ்லாம் மலையெல்லாம் குறைஞ்சிருப்பாங்களா, அந்த மாதிரி இதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படியே ஆட்டோ ரீச் ஆகிட்டு ஒரு 50 rupees கேட்டாங்க, அவ்வளோதான் ஜேர்னிக்கு. பரவாயில்ல, கொடுத்து நீங்கள் ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல ஸ்டார்டிங்கில் போனோடனே நம்மளோட அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குன்னு தனியான ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து கவர் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஒரு வேல் தான். இந்த வேலில் அப்புறம் ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ட்ராவீங்க. இங்கே வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் போனதில்லை. எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கிராவிங்ஸ்லாம் இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸோட வியூவே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைரெக்டாக இந்த சிட் அவுட்லேருந்து அந்த ஒரு ஃபேஸ் வந்து தெரியுது. அப்படியே நம்ம வந்து என்ட்ரானோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து போகிறோம். பெரிய ஸ்பேசஸ் தான், பட் ஆனால் சின்ன சின்ன இடங்கள் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி இதுக்கு போனது. பெரும்பாலான நபர் கோயம்புத்தூர் ஃபவுண்டேஷன்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. எல்லோரும் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் யாரும் வந்து கண்டுக்கல. நம்மளும் ஒரு கிளிக்கை வந்து போட்டோம். இப்படி தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன வந்து கோவில் மாதிரி இருக்குது. வாங்க நம்ம அப்படியே வந்து ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நடந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நடந்தோடனே அந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான். எல்லோரும் மெயினான அட்ராக்ஷன் அந்த சிலை தான். அந்த சிலையக்காக தான் வந்து நிறைய பேர் ஒரு மெயின் அட்ராக்ஷனாக வந்து இருக்கும்.
இது வந்து ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் வியூ. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வாங்கலை. நம்ம எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. என்ன ஒன்று, பெங்களூர்லேயே அன்றைக்கி தான் வந்து இவ்வளோ பெரிய வெயில் வந்து காலெல்லாம் வந்து சுட்டுருச்சு. அந்த மாதிரி வந்து வெயில் அடிச்சது அன்றைக்கி. பட் இருந்தாலும் நம்ம அப்படியே வந்து மூவ் ஆகலாம். அந்த இடத்துல போனோன்னா சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து க்ளோஸ் அப் வியூ, பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கான கேள்வி, இந்த சிலை வந்து ஒரு கல் செஞ்சுருப்பாங்களா, எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிச்சிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு ஹோலோ ஸ்ட்ரக்சர் தான். அது மேலே வந்து ஒரு ஹோலோ ஸ்ட்ரக்சர்ஸ், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்தது. நான் சுற்றி வந்து பார்த்தேன், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டோரும் இருந்தது. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி பாசஸ் இருக்குது. நம்ம பிஎம்டிசி போனால் அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மியூசியம்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லேட்டில் வந்து மார்க்கெட்டிங் தெரியும்ல, கோயில் போனால் மார்க்கெட்டிங் பண்ணி இப்படி விற்கிறாங்கன்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு ரேட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் 1000, 500 அப்படிங்கிறது. அங்கே ஒரு நோட்டத்தை விட்டுட்டு இந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு, அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் மாதிரி போட்டு அதுக்கு கூட இந்த ரிங்ஸு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து விற்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம பசிச்சுதே லைட்டாக ஒரு ரிவ்யூ வந்து போடுவோம் அப்படின்ட்டு. தயிர் சாதம் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வரணுன்னா பட்ஜெட்டாக வந்து ட்ராவல் பண்ணலாம். வெயிலுக்கு ஒரு ஐஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஐஸோடு வந்து முடிக்கிறேன். அடுத்த ஒரு விளாகில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விளாகை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கோவில் மாதிரி இல்லை, பட் ஆனால் ஒரு இந்த மலையிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.